ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம சமையல் அறை. இன்றைக்கி நம்ம சமையல் அறையில் ரொம்ப டேஸ்ட்டாக பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பிரெட் அல்வா செய்கிறதுக்கு 8 பீஸ் பிரெட் எடுத்திருக்கேன். ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். 1 கப் சீனி எடுத்திருக்கேன். முந்திரி பாதாமை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் பாலுங்கிறது 500 ml அளவுக்கு பால். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துக்கிறேன். நெய்யும் ஆயிலும் கலந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை கொஞ்சமாக போட்டு பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கணும். ஒரு சைடு செவந்ததுக்கு அப்புறமா இன்னொன்று சைடும் பிரட்டி விட்டு பொரித்து எடுத்துக்கணும். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு பொரிங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிக்கினா ப்ரெட்டு தீஞ்சிடும். அப்புறம் ப்ரெட் அல்வா டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இருக்காது. இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறமா ப்ரெட்டெல்லாம் எண்ணெய் ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துடணும். ரொம்ப செவர விட்டுறக்கூடாது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். எல்லா ப்ரெட்டும் பொரித்து எடுத்ததுக்கப்புறமா அதே சேம் ஆயிலில் கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பாதாமியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அடுப்பை மிதமான தீயில வச்சு தீஞ்சிராமல் கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு வேறு நட்ஸ் சேர்க்க பிடிக்கும்னா அதையும் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சாரப்பருப்பு, வெள்ளரி விதை இதெல்லாம் சேர்க்க பிடிக்கும்னா அதையும் கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். இப்போது சேம் அதே கடாயில் ஆயிலை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எடுத்து வச்சுருந்த 1 கிளாஸ் பாலை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். காய்ச்சின பாலும் சேர்த்துக்கலாம், காய்ச்சாத பாலும் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். நான் காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த பாலில் 2 ஏலக்காவை லைஸாக உரலில் வச்சு தட்டிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதே கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பால் லைட்டாக சூடு வர அளவுக்கு வெயிட் பண்ணணும். பால் இந்த மாதிரி நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கணும். எல்லா ப்ரெட்டையும் சேர்த்துணும். ப்ரெட்டு இந்த அளவுக்கு தான் பொரித்து எடுத்துக்கணும். ரொம்ப செவர விட்டுறக்கூடாது. இதை விட கொஞ்சம் லைட்டாக கூட பொரித்து எடுத்துக்கலாம். அது கலர் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுமே தவிர டேஸ்ட்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். எல்லா ப்ரெட்டும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். எல்லா ப்ரெட்டும் பாலில் முழுகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இந்த ப்ரெட்டு பாலில் நல்லா ஊறணும். இந்த மாதிரி எல்லா சைடும் பாலில் நல்லா ப்ரெட்டு நனைஞ்சதுக்கப்புறமா இது ஒரு 2-3 நிமிஷம் போல் இது அப்படியே சிம்லேயே வச்சுருக்கணும். நல்லா இன்னும் மேஷ் ஆகி வரணும் இந்த ப்ரெட்டெலாம். அதுக்கிடையில் வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாமை கொஞ்சமாக ஒரு பாதி அளவு ஒரு மிக்சியில் சேர்த்துட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுடர் பண்ணதுக்கப்புறமா இப்போது ப்ரெட்டை பாலில் நல்லா முழுகிடுச்சு, நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஸ்வீட் ப்ரெட் எடுத்ததுனால நான் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதாரண ப்ரெட் எடுத்திங்கன்னா 1.5 கப் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட பவுடர் பண்ணி வச்சுருந்த முந்திரி பாதாமையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். சுகர் சேர்த்துருக்கனால கொஞ்சம் நேரம் வாட்டரியாக இருக்கும். எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த தண்ணி பதெல்லாம் போய் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அடுப்பை மிதமான தீயில வச்சு குக் பண்ணுங்கள்.
சுகர் சேர்த்து கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும். தண்ணிலாம் நல்லா வற்றிட்டு நல்லா சேர்ந்து ப்ரெட்டோட சுருண்டு வந்துடணும். இந்த மாதிரி பக்குவத்தில் வந்துடணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணிலாம் வற்றிட்டு ப்ரெட்டு வந்து நல்லா சுருண்டு வந்துடணும். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். சுத்தமான நெய் சேர்க்கணும், பசு நெய் சேர்க்கணும். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நெய்யில் வர பொரிச்சு எடுத்துருக்கனால வந்து 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிதமான தீயில வச்சே குக் பண்ணுங்கள், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நல்லா உங்களுக்கு சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் கிளறி விடணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நம்ம கிளறும் போது எல்லாமே சட்டியில் ஒட்டாமல் ஆப்பையோடு சேர்ந்து கிளறது இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடாது. நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இது வந்து நல்லா சட்டியில் ஒட்டாமல் சுருண்டு வரும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இது வந்து 2வது பக்குவம். நம்ம எதையுமே சட்டியில் ஒட்டாமல் சுற்றி வரும். இப்படி ஆப்பையால் பெரட்டும் போது பெரண்டு வரும். இதுதான் 2வது பக்குவம். இதுதான் கரெக்டான பிரெட் அல்வாவோட பக்குவம். இந்த மாதிரி ஆப்பையில் பெரட்டும் போது பெரட்டி வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி பெரட்டி விடணும். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் கிளறினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக மீதி இருந்த முந்திரி பாதாமையும் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா ரொம்ப டேஸ்டியான நல்ல கமகமன் நெய் வாசத்தோட பிரெட் அல்வா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.